ஓட்டுறதுக்கு அருமையா இருந்துச்சுங்க ப்ரோ. சின்ன ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தாங்க ப்ரோ. அப்படிங்களா? சரி வாங்க. என்ன வருஷம் மாடலுங்க ப்ரோ இந்த வண்டி? 2005. ஆமா, டயர் வந்து 4 டயருமே பிராண்ட் நியூ டயர் ப்ரோ. பிராண்ட் நியூ டயர் அலாய்ஸோட போட்டுருக்காங்க உங்களுக்கு ப்ரோ. எக்ஸ்டீரியர்ல கொஞ்சம் டென்ட் ஸ்கிராச்சஸ்ல கொஞ்சம் இருக்குங்க ப்ரோ. ஸ்கிராச்சஸ் கொஞ்சம் இருக்கு. 2000 சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ப்ரோ. கண்டிப்பா ப்ரோ, கண்டிப்பா. நம்ம இன்ஸ்டாகிராம் பண்ணிருங்க गाइस. நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் மறக்காம ஃபாலோ பண்ணிருங்க. ஓகே ப்ரோ. ஐயோ இவர் வேற திட்டுவாரு. வாங்க வாங்க ப்ரோ. என்ன ப்ரோ, கஸ்டமர்ட்ட இருந்து 8 வர சொன்னா இவ்வளவு நேரம்? ப்ரோ வண்டி ஓட்டுறதுக்கு அருமையா இருந்துச்சுங்க ப்ரோ. சின்ன ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தாங்க ப்ரோ. அப்படிங்களா? சரி வாங்க. என்ன வருஷம் மாடலுங்க ப்ரோ இந்த வண்டி? 2005. வாங்க அப்படியே கஸ்டமருக்கு நம்ம வண்டியை பத்தி ஃபுல்லா டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். வாங்க. வண்டியில ஒரு சின்ன குறை இதுதான் ப்ரோ, கொஞ்சம் வெயில நிறுத்தி வச்சிருப்பாங்க போல. ஆமா ப்ரோ, கொஞ்சம் பெயிண்ட் எல்லாம் ரிமூவ் இருக்கு வண்டியில. வண்டி மாடல் பாத்தீங்கன்னா 2005 ப்ரோ. சரி ப்ரோ. ஒரு 3 ஓனர்ஷிப்ல இருக்கு. கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன் தான் கொண்டு வந்திருக்கோம். ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. ஆமா, 1,53,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ஜென்யூன் சர்வீஸ் தான் வண்டியில. இது ஒண்ணுதான் குறை, பெயிண்ட் அடிச்சா இல்ல இங்க மட்டும். ஓகே. அப்படியே பாத்தீங்கன்னா சின்ன சின்ன ஸ்கிராச்சஸ் இருக்கும் ப்ரோ. ஆமா, டயர் வந்து 4 டயருமே பிராண்ட் நியூ டயர் ப்ரோ. பிராண்ட் நியூ டயர் அலாய்ஸோட போட்டுருக்காங்க உங்களுக்கு. அப்படிங்களா? இது அலாய் வீலுங்களா? ஆமா, சில்வர். ஓகே ப்ரோ. நல்லா இருக்கும். அலாய் வீல்ஸோட போட்டுருக்காங்க. பிராண்ட் நியூ டயர், 4மே பிராண்ட் நியூ டயர் வந்துரும் உங்களுக்கு. வண்டியில கொஞ்சம் டென்ட் ஸ்கிராட்ச் எல்லாம் இருக்கிற மாதிரி தான் ப்ரோ இருக்கு. டென்ட் மேக்ஸிமம் இருக்கா, ஸ்கிராச்சஸ் இருக்கும் இந்த மாதிரி கண்டிப்பா இருக்கும். சரி ப்ரோ. வண்டி வந்து டீசலா ப்ரோ? ஆமா ப்ரோ. சரி ப்ரோ, ஓகே ப்ரோ. டொயோட்டா இனோவா 2.5G ப்ரோ. 2.5G கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். 2.5G. இதுக்கு ப்ரோ 2 கேமரா கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸ் கேமரா ப்ரோ. ரிவர்ஸ் கேமரா. ஆமா, ரிவர்ஸ் கேமரா உங்களுக்கு வந்துரும். பின்னாடி உங்களுக்கு ஒரு பேக் பம்பர் மாதிரி ஒன்று வந்துரும் உங்களுக்கு. ஓகே ப்ரோ. நீட்டா கொடுத்துருக்காங்க, அடிப்படாத மாதிரி ப்ரோ. எக்ஸ்டீரியர்ல கொஞ்சம் டென்ட் ஸ்கிராச்சஸ்ல கொஞ்சம் இருக்குங்க ப்ரோ. ஸ்கிராச்சஸ் கொஞ்சம் இருக்கு. 2005 மாடல், கொஞ்சம் ஸ்கிராச்சஸ் பண்ணிருக்காங்க. 4 டயர் புது டயர் போட்டு கொஞ்சம், ஆனா ஸ்கிராச்சஸ் மட்டும் இல்லாம இருந்தா ஒரு நல்ல லுக் இருந்திருக்கும். கொஞ்சம் எக்ஸ்டீரியர் கொஞ்சம் இதா தான் இருக்கு நமக்கு. ஓகே ப்ரோ. இன்டீரியர் பார்த்தலாமா ப்ரோ? வாங்க உள்ள வாங்க, உள்ள ஓகே ப்ரோ. எக்ஸ்டீரியர் ஓரளவு கவர் பண்ணியாச்சு ப்ரோ. இன்டீரியர் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். வண்டி ஸ்டார்ட் பண்ணிடலாம்ல ஃபர்ஸ்ட்? ஓகே ப்ரோ. ஒரு இன்டீரியர் பாத்தீங்கன்னா பவர் ஸ்டீரிங் வந்துரும் ப்ரோ. பவர் ஸ்டீரிங் வந்துரும். 4 விண்டோ, பவர் விண்டோ உங்களுக்கு. ஆமா, சென்ட்ரல் லாக் ஆப்ஷன் வந்துரும் உங்களுக்கு. ஆமா, மிரர், மாட்ரைஸ் மிரர்லாம் வராது நமக்கு. கிலோமீட்டர் எவ்வளவு ஓடி இருக்கும் பாத்தீங்கன்னா 1,53,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு ப்ரோ. ஓகேங்க ப்ரோ. ஆமா, உங்களுக்கு வந்து ஆண்ட்ராய்டு செட் போட்டிருக்காங்க. இதை நீங்க ஆட் பண்ணதாங்க ப்ரோ? ஆமா, ஆண்ட்ராய்டு செட் போட்டிருக்காங்க. ஸ்பீக்கர்ஸ்லாம் நம்ம ஆட் பண்ணிருக்கோம். ஏசி எல்லாமே நல்ல கூலிங் வரும் ப்ரோ உங்களுக்கு. செம கூலிங் ப்ரோ. அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சீட் கவர்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து இருக்கு. கொஞ்சம் ப்ரோ கொஞ்சம் டல்லாவே தான் இருக்கு. ஆமா, கொஞ்சம் டல்லா தான் இருக்கு. வாங்குனாங்கன்னா சீட் கவர்ஸ் போட்டு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். சீட் கவர்ஸ் கொஞ்சம் டல்லா தான் இருக்கு. சரிங்க. ஒரு 7 பேர் போறதுக்கு நல்ல வண்டி ப்ரோ. சீட் கவர்ஸ் மட்டும் போட்டு ஒரு சின்ன ஒரு பெயிண்டிங் மட்டும் பார்த்து எடுத்தாங்கன்னா 7 பேர் போறதுக்கு ஒரு நல்ல வண்டி. இந்த கண்டிஷன்ல நீங்க சொல்ற பிரைஸ் கொஞ்சம் கம்மியா தான் இருக்குமா? ஒரு 2005 மாடலுக்கு கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன், ஒரு 3 ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. இன்ஜின்ல ஒரு கம்ப்ளைண்ட் இல்ல ப்ரோ. உங்களுக்கு அந்த பெயிண்ட் இன்ஜின் பக்காவா இருந்தா டொயோட்டா இன்ஜின் நமக்கு தெரியும் உங்களுக்கு. சீட் கவர்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்கு. தென் உங்களுக்கு சின்ன சின்ன ஸ்கிராச்சஸ் இருக்கு. அதனால நம்ம இது என்ன பிரைஸ் கொடுக்க போறோம்னா 2005 மாடல் கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன். எஃப்சி இன்சூரன்ஸ் கொஞ்ச நாள் முடிய போகுது. ஒரு கொஞ்சம் இந்த வருஷம் எண்ட்ல முடிஞ்சிரும். அப்படிங்களா? ஆமா. இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா 4,30,000 கொடுத்துடலாம். 4,30,000 கொடுத்துடலாம். இது கம்மியாகும் 2005 மாடல். ஒரு சின்ன நெகோசியேட் பண்ணிக்கலாம். கஸ்டமரோட வெஹிக்கிள் தான். அவர் சொன்ன பிரைஸ் நம்ம கோட் பண்ணிருக்கோம். சின்ன நெகோசியேட் பண்ணிக்கலாம். நம்ம கரெக்டா எங்க லொகேட் ஆயிருக்கும் பாத்தீங்கன்னா உக்கடம், கோயம்புத்தூர்ல ப்ரோ. ஆமா, 24/7 நம்ம அவைலபிள் தான். ஸ்கிரீன்ல தெரியற நம்பர் காலர் வாட்ஸ்அப் பண்ணி சீக்கிரம் இந்த வண்டியை புக் பண்ணிக்கோங்க. வேற ஏதோ வண்டி பத்தி உங்களுக்கு தெரியணும், டீடைல்ஸ் வேணும், வேற ஏதாவது வண்டி வேணும்னாலும் நீங்க நம்ம கால் பண்ணீங்கன்னா நம்ம அரேஞ்ச் பண்ணி. இந்த வண்டி இல்லனாலும் வேற ஏதோ வண்டி அரேஞ்ச் பண்ணி கொடுத்தலாம். வித் 2 days நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம். உங்களுக்கு ஹோம் டெலிவரியும் இருக்கு ப்ரோ. வீட்டுக்கு டெலிவரி பண்ணிடலாம். இந்த மாதிரிலாம் யாருமே பண்ணி நம்ம பார்த்து நம்ம உக்கடம் கோயம்புத்தூர்ல நம்ம பண்ணிட்டு தான் ப்ரோ இருக்கோம். சரி ப்ரோ, சூப்பர். தென் நம்ம யூடியூப் சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ப்ரோ. கண்டிப்பா ப்ரோ, கண்டிப்பா. தென் நம்ம இன்ஸ்டாகிராம் பண்ணிருங்க गाइस. நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் மறக்காம ஃபாலோ பண்ணிருங்க. ஓகே ப்ரோ. அப்புறம் என்ன ப்ரோ, நீங்க போயிட்டு ஏற்கனவே ரவுண்ட் போயிட்டு வந்துட்டீங்க. நம்ம ரவுண்ட் இருந்தாலும் ஒரு ரவுண்ட் போகணும்ல. கண்டிப்பா போயே ஆகணும். அப்ப வாங்க ஒரு ரவுண்ட் போயிருவோம்.